வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் உங்கள் வீட்டில் இந்த செடிகள்லாம் இருக்குது அப்படின்றப்போ ஆரோக்கியமும் அதிர்ஷ்டமும் பெருகும். ஒரு வீட்டில் ஆரோக்கியமும் அதிர்ஷ்டமும் இருக்குன்றப்போ வேறு என்னங்க வேணாம், ஒன்றுமே தேவை கிடையாது இல்லைங்களா? வீடு கட்டுறதுக்கு வாஸ்து இருக்கிற மாதிரி செடிகளை வளர்க்குறதுக்கும் வாஸ்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். எந்த திசையில் எந்த செடி இருக்கணும், எந்த இடத்துல எந்த செடி இருக்கணும், பெரிய மரங்களை கூட எந்த திசையில் நட்டு வளர்க்கணுன்ட்டு. ஒரு வீட்டில் நல்லா இருக்கும், திடீர்னு ஒரு செடியை வாங்கி வச்ச உடனே அந்த வீட்டில் நிறைய கெட்டது நடக்க ஆரம்பிக்கும். உண்மையாக அதெல்லாம் உண்மை மட்டும்தாங்க. சரி, இது சும்மா அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டில் சில செடிகளை நட்டால் நிதிநிலைமை மேம்படும். அந்த என்ன மாதிரி செடிகள்ன்றதை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் செடிகள் மரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மணி பிளான்ட் லக்ஷ்மி தேவியோட மறு அவதாரமாக கருதப்படுது. இந்த செடியை வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைவதாகவும் குடும்பத்துக்கு பல்வேறு பணவர்கள் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை. பச்சை மணி ஆலை குடும்பத்தோட நிதி நிலையை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தயவு செஞ்சு மணி பிளான்ட் செடியை வீட்டில் தென்கிழக்கு மூலையில் வைக்கணும். உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷங்கள்லாம் நீங்கும். இன்னும் சமையலறையில் வைங்க, உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வைங்க, பாத்ரூமில் கூட வைக்கலாங்க, ஹாலில் வைக்கலாம், டைனிங் டேபிள் மேலே வைக்கலாம், பெட்ரூமில் வைக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல வீட்டோட மாடியில் எந்த வீட்டில் மணி பிளான்ட் செடி ரொம்ப தழைத்து வளருதோ அந்த வீட்டில் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வேறு விட்டு வளர 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 வர கொடியாக வீடு ஃபுல்லாக அது பொருள ஆரம்பிக்கும். அவங்க வீட்டில் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் மணி பிளான்ட் செடியை கண்டிப்பாக வீட்டில் வளர்த்திங்கன்னா பண கஷ்டம் அப்படின்றது உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. ரெண்டாவது அசோகா செடின்னு சொல்லுவாங்க. அசோகா செடிக்கு பல மங்கள சக்திகள் இருக்குங்க. இது ஒரு புனிதமான தாவரமாக கருதப்படுது. இந்த செடியை வீடோட வடக்கு திசையில் வைக்கணும். இதை வீடை சுற்றி இருக்கிற மற்ற தாவங்கள் இருந்து அதாவது மற்ற செடிகள் இருந்து ரொம்ப நன்மையை கொடுக்கும், நேர்மறை ஆற்றல் நிறைய கொடுக்கும். உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி, பொறாமை, வஞ்சன கண்ணோடு பார்க்குறாங்க, துர்சக்தி எதுவுமே உங்கள் வீட்டில் நுழைய முடியாது. உங்கள் வீட்டில் நல்லது மட்டுமே நடக்குங்க. மூணாவது, இந்து வேதங்களில் துளசி செடி ரொம்ப புனிதமாக கருதப்படுது. வீட்டோட வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் பால்கனி, ஜன்னல் இது மாதிரி இடத்துல வீடோட முற்றத்தில், வீடோட முன்படையில், சைடில் எங்கேயோ துளசி செடியை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா வீட்டில் உள்ள வாசு தோஷங்கள்லாம் நீங்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தினமும் துளசி செடியை கீழே தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க. துளசி செடியை வீட்டோட தெற்கு திசையில் மட்டும் வளர்க்கவே கூடாது. துளசி செடியை வளர்ப்பதன் மூலமாக உங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, பெரிய அழிவு வருது அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் துளசி செடி பட்டு போயிடும். அது பட்டு போச்சு அப்படின்றப்ப கொஞ்சம் உஷாராக ஆகிடுங்க. வீட்டில் ஏதோ பிரச்சனை வரப்போதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. துளசி செடிக்கு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு செடியாக கருதப்படுது. அது உங்கள் வீட்டில் முன்னாடி இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் தெய்வமே உட்காந்துக்கிறது சமம். அதனால் அது கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க. மூணாவது மூங்கில் மரம். அதிர்ஷ்ட மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடி பெரும்பாலும் வீடுகள் இப்போலாம் நிறைய இடத்துல இருக்குது. இது அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் அப்படின்றதால மங்களகரமானதாக கருதப்படுது. லக்கி மூங்கில் அப்படின்னு கூட நிறைய தாவரங்கள் வளர்க்குறாங்க குட்டி குட்டியாக. இது வீட்டில் உட்புறமாக வளர்க்குறாங்க. இந்த செடி உங்கள் வீடு, அலுவலகத்தில், வியாபாரம் செய்கிற இடத்துல, கடைங்களை எங்கே வேணாலும் வைக்கலாம். நிறைய அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொடுக்கும். உங்கள் வீட்டிற்கு ஒன்றையாச்சு வாங்கிட்டு போய் வச்சிங்க அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. நிச்சயமாங்க ஒரு சில செடிகள் வச்சு நம்ம வீடு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு சில செடிகளை வச்சுன்றப்ப நம்ம வீட்டில் நெகட்டிவிட்டி குறையும், பொறாமை, கண்திருஷ்டிகளை விலக ஆரம்பிக்கும், நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், நம்ம வீட்டில் நல்ல சக்திகள் குடியேற ஆரம்பிக்கும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். செடியால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றப்ப இப்போ நிறைய பரவலாக அப்போல்லாம் அந்த காலத்தில் நிறைய பேருக்கு செடியோட பலன்லாம் தெரியும். ஆனால் வீடு முழுக்க வீட்டுக்குள்ளெல்லாம் வைக்காமல் சுற்றி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய செல்வந்தர்கள் மட்டும்தான் பெரிய பெரிய மாளிகை கட்டி வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் இந்த வாசு செடிகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. வீட்டோட முற்றத்தில், கிச்சனில் நிறைய இடத்துல வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சில பேர் அது வைக்காமே இருக்காங்க. நீங்கள் முழு மனதார நம்பி ஒரு செடி உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். அந்த செடி உங்கள் வீட்டில் வளர வளர உங்கள் வீட்டில் சந்தோஷம் பெருகும், உங்கள் வீட்டில் நிம்மதி நிலைக்கும், குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, கணவர் சம்பாதிக்கிற பணமெல்லாம் சேரும், மருத்துவ செலவுகள்லாம் குறையும், வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறையும். உங்கள் வீட்டில் ஏதாவது எதிர்மறை சக்தியில் இருக்குது, உங்கள் வீட்டில் பிரச்சனை ஏதாச்சும் இருக்குன்றப்போ அது எல்லாத்தையும் தனக்குள்ளே ஈர்த்து வச்சுக்கிட்டு நல்ல சக்தியை மட்டுமே அது வெளிப்படுத்தும். தெய்வீக ஆற்றல் தெய்வீக ஆற்றலாக உங்கள் வீடு இருக்கும். உங்கள் வீடு கோவிலாக மாறும், சந்தோஷம் நிலச்சிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.